வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் பவர். ஸோ நான் ஸ்கீமோட புக் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவும், அடுத்து படித்து முடித்து ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக, ரிமைண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஏற்கனவே நியூ ஹோப் மெக்கானிக்கலுங்கிற நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 85 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனல் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனால் யூஸ் ஆகிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம சஜஸ்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். இந்த யூனிட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த சிலபஸில் என்னென்னலாம் நம்ம ஸ்டடி பண்ணுறோம், டிப்ளமோவில் என்னெல்லாம் படித்தோம், அடுத்து எதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, அதுக்கு எந்த மாதிரி ரிப்ளை பண்ணலாம், சில ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி அப்ஜெக்டிவில் இந்த சேனலுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து வீடியோ போடுற பொசிஷனில் நான் இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப லாங்காக இல்லை, சிம்பிளாக ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு மினிமம் 10 மினிட் அண்ட் 15 மினிட்ங்கிற மாதிரி இந்த டைம் செக்மெண்ட்குள்ளே நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்டு ஏற்கனவே படித்து முடித்து ஜாப் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு இது புரியலை அப்படிங்கிறப்ப நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பர்சனலாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம சேனலோட டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்கும், அதில் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக புரிகிற அளவுக்கு நானும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணலாம். ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன? ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னா நமக்கு வந்து படிக்க முடியும். ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளூயிட் படிக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட வேர்ல்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ஒரு இயருக்கு முன்னால் நம்ம படிச்சிருப்போம், 8th 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். இந்த வேர்ல்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிடு, லிக்யூடு, கேஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயும் நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கிறது இல்லை. சாலிட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை லிக்யூட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை கேஸ் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ சாலிட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அது மூவ் ஆகும், ஆனால் தொடர்ந்து அது ஃப்ளோ ஆகாது. மூவ் ஆகி குறிப்பிட்ட இடத்துல நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே ஒரு டன் அது மூவ் ஆகி ஸ்டாப் ஆகிரும். லிக்யூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்காமலே ஒரு இடத்துல லிக்யூட் இருக்குன்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷனால், அதோட விஸ்காசிட்டினால் அது வந்து மூவ் ஆகும். அண்ட் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி தொடர்ந்து அது ஃப்ளோ ஆகும். கேஸும் சேம், லிக்யூடும் கேஸும் சேம் கேட்டகரி. லிக்யூடோட மாஸ் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், கேஸுக்கு வந்து மாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். மற்றபடி லிக்யூடும் கேஸும் வந்து ஃப்ளோ ஆகும். நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அல்லது ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா இதால் ஃப்ளோ ஆக முடியும். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் மெயினாக நமக்கு ஃப்ளூயிட்னா என்னென்னு தெரியணும். ஃப்ளூயிட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ வித் ஆர் வித்தவுட் த எய்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃப்ளூயிட் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தாலோ அல்லது ஃபோர்ஸ் கொடுக்காமல் இருந்தாலோ ஒரு ஃப்ளூயிடால் ஃப்ளோ பண்ண முடியும்னா நம்ம அதை, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸால் ஃப்ளோ பண்ண முடியும்னா நம்ம அதை வந்து ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். ஸோ சாலிட் வந்து ஃப்ளூயிட் கேட்டகரியில் வராது, லிக்யூட், கேஸ் இந்த ரெண்டுமே நமக்கு ஃப்ளூயிட் கேட்டகரியில் வரும். ஸோ மேக்ஸிமம் டெஃபினிஷன் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா டிப்ளமோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் புக் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 5 அதில் இன்ட்ரோடக்ஷனில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் என்னென்னு பார்த்தோம், அதுக்கடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன. ஸோ இந்த ஃப்ளூயிடு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ரெஸ்ட்டாக இருக்கிறப்போ அண்ட் மோஷனில் இருக்கிறப்போ எப்படி இருக்கோங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் விச் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அட் ரெஸ்ட் அண்ட் இன் மோஷன். ஸோ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டரில் தான் ஹைட்ராலிக், நியூமேட்டிக் இந்த செக்ஷன்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட், என்னென்ன டைப்லலாம் ஃப்ளூயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிடு,
second real fluid, fourth Newtonian fluid, third fourth non-Newtonian fluid. ஸோ ஐடியல் ஃப்ளூயிட் ஆர் பெர்ஃபெக்ட் ஃப்ளூயிட் அப்படிம்பாங்க. இந்த ஐடியல் ஃப்ளூயிடுங்கிற ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிடுக்கு வந்து டென்சிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு, தியரம் டெரிவேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். நமக்கு வந்து டென்சிட்டியை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு கால்குலேஷனோ அல்லது ஒரு தியரியோ நம்ம கிரியேட் பண்ணோன்னா அது வந்து ஐடியல் ஃப்ளூயிட். டென்சிட்டி ஒன்லி. ஐடியல் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்சிட்டி மட்டும்தான் அதில் இருக்கும். எ ஃப்ளூயிட் ஹேவிங் டென்சிட்டி ஒன்லி அஸ் த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட் டென்சிட்டி மட்டும் கால்குலேட் பண்ணால் ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட்டு ரியல் ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிடுக்கு இன்னொரு பேர் ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட். எ ஃப்ளூயிட் ஹேவிங் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கோஹெஷன், அட்ஹெஷன் அண்ட் டென்சிட்டி இஸ் கால்டு ரியல் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன், கோஹெஷன், அட்ஹெஷன் அண்ட் டென்சிட்டி இதெல்லாம் இருந்தால் அது ரியல் ஃப்ளூயிட். ஸோ நியூட்டானியன் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரியல் ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ணிச்சுன்னா அது நியூட்டானியன் ஃப்ளூயிட். இது வந்து நியூட்டன் லா, ரொம்ப சிம்பிள் தான். நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை வந்து ஒபே பண்ணிச்சுன்னா அது நியூட்டானியன் ஃப்ளூயிட். நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இது ஒன் வேர்டு இல்லை 2 மார்க் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. நியூட்டானியன் ஃப்ளூயிட்னா என்னன்னு. எ ஃப்ளூயிட் விச் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் கால்டு நியூட்டானியன்ஸ் ஃப்ளூயிட். ஸோ நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட் that is opposite. A fluid which does not obey Newton's law of viscosity is called non-Newtonian fluid. ஸோ ஃப்ளூயிடில் ஃபஸ்ட்டு 4 டைப் இருக்குது மேஜராக. ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட், நியூட்டானியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னேன் டென்சிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணால் ஐடியல் ஃப்ளூயிடு, டென்சிட்டி, விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கோஹெஷன், அட்ஹெஷன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கன்சிடர் பண்ணால் ரியல் ஃப்ளூயிடு. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட்னு சொல்லிக்கலாம். இந்த ரியல் ஃப்ளூயிடு நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ணிச்சுன்னா நியூட்டானியன் ஃப்ளூயிட். அதே சேம் ஃப்ளூயிடு டஸ் நாட் ஒபே நியூட்டானியன் லா அப்படின்னா நம்ம வந்து அதை நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ஸோ நான் நியூட்டானியன் ஃப்ளூயிடுக்கு எக்ஸாம்பிள் பெயிண்ட்டு, பிளாஸ்டிக் வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ அது வந்து ஒபே பண்ணாது. ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறதுல நம்ம பேசிக்காக லாஸ்ட்டு இந்த 2 ஃப்ளூயிடுக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்னங்கிறது நமக்கு அடுத்த சப்ஜெக்டில் இருக்குது. நம்ம அப்போ இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்டு நான் சொன்னேன் டென்சிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணால் நம்ம ஐடியல் ஃப்ளூயிடு சொன்னேன். நெக்ஸ்ட் டென்சிட்டினா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். இந்த டென்சிட்டி, விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 4-5 ட்ரிப் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஈஸியாக மனசில் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டென்சிட்டி. டென்சிட்டிக்கு சிம்பிள் ரோ. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட்டு கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி மீன்ஸ் த ரேஷியோ பிட்வீன் mass per volume. So its unit kilogram per meter cube. So it's denoted by rho. So density of water or constant value. Density of water பார்த்தீங்கன்னா 1000 kilogram per meter cube. என்ன ஈஸியாக புரியணும்னா ஒரு மீட்டர் கியூப் கொள்ளல உள்ள, அதாவது ஒரு மீட்டர் கியூப் வால்யூமில் வாட்டர் எடுத்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து 1000 கிலோகிராம் இருக்கும். ஐ மீன் 1 டன் வெயிட் இருக்கும். சரியா? ஒரு மீட்டர் கியூப், அதாவது வீட்டில் தொட்டி இந்த மாதிரி ஏதாவது கண்டெய்னர் ஏதாவது இருக்குன்னா அது ஒரு மீட்டர் கியூப்னு என்னென்னு தெரியுதுல்ல, அதோட லென்த்து, அதோட ஹைட்டு, அப்புறம் அதோட பிரெத், இந்த 3 சேர்ந்து ஒரு மீட்டர் கியூப்பில் உள்ள நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கரெக்டாக 1 டன் அளவுக்கு வெயிட் உள்ள வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இந்த 3மே வந்து நமக்கு கால்குலேஷன்ஸில் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட்னா இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த வெயிட் பெர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் வெயிட்.
ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight by volume. ஸோ டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம் சொன்னோம், ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு வெயிட் பை வால்யூம். பட்டு ஒரு சின்ன டிஃபரெண்ட், அங்கே பெர் யூனிட் நம்ம சொன்ன மாதிரி இங்கேயும் பெர் யூனிட் ஆஃப் வால்யூம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த வெயிட் பெர் யூனிட் ஆஃப் வால்யூம். ஸோ இதோட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். வெயிட்டோட யூனிட் தெரியும் உங்களுக்கு, நியூட்டன். வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது. இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் டென்சிட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. ஜினா கிராவிட்டி. இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம். It is defined as the volume per unit mass. So volume per mass. யூனிட் பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கு மீட்டர் கியூப், மாஸுக்கு கிலோகிராம். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் வால்யூமோட ஃபார்முலா. இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்படியே டென்சிட்டியை வந்து ஆப்போசிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம் 1/ρ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம் இதோட டெஃபினிஷன் வந்து புக்கில் பார்த்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இஸ் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் பை வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் வெயிட் பர் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் மீன்ஸ் த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் பை மாஸ். ஸோ இதோட யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது 1/ρ தான். ஸோ இதோட யூனிட் மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸில் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இப்போ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து 1 அண்ட் மெர்க்குரிக்கு வந்து 13.6. இது கான்ஸ்டண்ட்டாக கொஸ்டின் கேட்குறப்போ நமக்கு அந்த கொஸ்டின் கூடவே கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் இது. இருந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். எந்த ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூடு பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ இது ரெண்டு வழியில் கண்டுபிடிக்கலாம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறத. ஸோ எந்த ஒரு லிக்யூடு நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணுமோ அந்த லிக்யூடோட டென்சிட்டி அது கூட ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1. ஸோ மெர்க்குரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13.6. இதில் வந்து மெர்க்குரியோட டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ மெர்க்குரியோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து 13.6 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ அப்படிங்கிறப்போ இதோட வேல்யூ 13.6 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா இந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நம்ம இதை இன் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து 13.6 × 1000 13. இதுதான் நமக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. ஸோ எந்த பொருளோட நமக்கு வந்து டென்சிட்டி கிடைச்சாலும் அந்த லிக்யூடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும் அந்த ஈக்குவேஷன் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிபிலிட்டி. ஸோ கால்குலேஷனுக்கு பயன்படுற 4th ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 தான், அதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி இதெல்லாம் அதிகமாக நமக்கு கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது போக இனி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பிஹேவியர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தியரட்டிக்கலாக நமக்கு வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அடுத்து வந்து நமக்கு இதை தொடர்ந்து கம்ப்ரசிபிலிட்டி, கோஹெஷன், adhesion and viscosity. So kinematic viscosity, surface tension, capillarity and vapor pressure.
ஸோ நம்ம டோட்டலாக வந்து நமக்கு 12 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் 4 பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எது இம்பார்ட்டனோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்டில் கால்குலேஷனுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிவ்யூ என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன, ஃப்ளூயிடில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதோட ஃபஸ்ட்டு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இது பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது சஜஷன் பண்ணணும், ஏதாவது சஜஷன் இருந்தது இம்ப்ரூவ் ஏதாவது பண்ணணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வாங்க, அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.